ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம லலிதாம்பிகா அந்தர்ஜனம் எழுதின 2 ஷார்ட் ஸ்டோரிஸோட சம்மரி பார்க்க போகிறோம். இந்த மாதிரி லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்குறதுக்கு லிட்ரேச்சர் கிளாஸா சேனலை குயிக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லலிதாம்பிகா அந்தர்ஜனம் 30th March 1909 பிறக்கிறாங்க. 6th February 1987 இறந்து போகிறாங்க. இவங்க ஒரு மலையாளி. இவங்களோட ஃபாதர் யார் அப்படின்னா கோட்டவடத்த தாமோதரன் போட்டி. இவங்களோட ஹஸ்பண்ட் யாருன்னா நாராயணன் நம்பூதிரி. இவங்க ஒரு நம்பூதிரி கம்யூனிட்டியை சார்ந்தவங்க. இவங்களுக்கு சாகித்ய அகாதமி அவார்ட், கேரள சாகித்ய அகாதமி அவார்ட்லாம் கிடைச்சிருக்கு. இண்டிபெண்டன்ஸ் மூமெண்ட்ல பங்கேற்றுக்கணும்னு ரொம்ப ஆவல் காமிச்சவங்க. காந்திஜியோட தாட்ஸால ரொம்ப ஈர்க்கப்பட்டவங்க. இவங்க ஒரு சோஷியல் ரெஃபார்மர். இவங்களோட ஷார்ட் ஸ்டோரிஸ் வந்து விமென் எம்பவர்மெண்ட்டுக்காகவும், அந்த டைம்ல ஜெண்டர் பாலிட்டிக்ஸ் எப்படி இருந்தது, இந்த கேஸ்ட் சிஸ்டம் எப்படி இருந்தது, இந்த நம்பூதிரி கேஸ்ட்ல விமனை எப்படி ட்ரீட் பண்ணாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே இவங்களோட சம் ஷார்ட் ஸ்டோரிஸ் அண்ட் நாவல்ஸ் வந்து பேசுது. இவங்களோட நோட்டபிள் ஒர்க்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா அக்னி சாக்ஷி, த இன்னர் கோர்ட்யார்ட், கேஸ்ட் மீ அவுட் இஃப் யூ வில், இந்த மூணுமே வந்து இவங்களோட இம்பார்ட்டண்ட் ஒர்க்ஸ். இது போக அவங்க நிறைய ஷார்ட் ஸ்டோரிஸ் கலெக்ஷன் எழுதியிருக்காங்க. இவங்களோட ஷார்ட் ஸ்டோரிஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரிஜினலி மலையாளத்தில் எழுதிட்டு லேட்டர் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணிப்பட்டது. இதை யார் டிரான்ஸ்லேட் பண்ணா அப்படின்னா கீதா கிருஷ்ணகுட்டி அப்படிங்கிறவங்க தான் டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. நம்ம இப்போ பார்க்க போகிற 2 ஷார்ட் ஸ்டோரிஸையும் அவங்க தான் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க. நான் ஏன் இந்த 2 ஷார்ட் ஸ்டோரிஸோட சம்மரியை இந்த ஒரே வீடியோவில் கொடுத்தேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து நான் யூடியூப்பில் வந்து சர்ச் பண்ணி பார்க்கும்போது அட்மிஷன் ஆஃப் கில்ட் அப்படிங்கிற ஷார்ட் ஸ்டோரியோட சம்மரியாக த காடஸ் ஆஃப் ரிவெஞ்சோட ஸ்டோரியை வந்து சொன்னதை நான் பார்த்தேன். ஸோ இந்த 2க்காண்டிய டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியணும் அப்படிங்கிறதுனால 2 ஷார்ட் ஸ்டோரிஸோட சம்மரியுமே இந்த ஒரே வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஷார்ட் ஸ்டோரி எது அப்படின்னா அட்மிஷன் ஆஃப் கில்ட். இதோட மலையாளம் நேம் என்ன அப்படின்னா குற்ற சம்மதம். இது 1940 வெளியாகுது. இதோட கான்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னா சமர்த்த விச்சாரம் அப்படிங்கிறது வந்து ஒரு வகையான லா. அந்த நம்பூதிரி விமென் வந்து எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பனிஷ் பண்ணுறதுக்காண்டிய ஒரு லா தான் வந்து இந்த சமர்த்த விச்சாரம் அப்படிங்கிறது. அந்த பஞ்சாயத்து முறை, அதுதான் சமர்த்த விச்சாரம். இந்த ஸ்டோரியோட சென்ட்ரல் தீம் அப்படின்னா விடோஸ் ரீமேரேஜ். அந்த டைமில் பேட்ரியாக்கல் சொசைட்டியில் ப்ராப்பர்ட்டி மாதிரி தான் பார்த்துருக்குறாங்க. விடோஸ் அப்படின்னாலே வீட்டில் ஒதுக்கப்பட்ட ஒரு விஷயமா பார்த்துருக்குறாங்க. அவங்களுக்கும் ஒரு செக்ஷுவல் ப்ளஷர் அப்படிங்கிறது தேவைப்படும். அவங்களுக்கும் எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் இருக்குது. அவங்கள வந்து ஒரு ஏசெக்ஷுவல் ஹியூமன் பீயிங் மாதிரி ட்ரீட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் அட்ரஸ் பண்ணுற ஸ்டோரி தான் இந்த அட்மிஷன் ஆஃப் கில்ட். இதோட நரேட்டர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 13 years old கேர்ள். அவள் வந்து 13 to 14 years old கேர்ள். அவள் வந்து 9 yearsலேயே வந்து கல்யாணம் முடிச்சு கொடுக்கப்படுறா. இவளோட அப்பா இவளை எதுக்கு வந்து திருமணம் முடிச்சு கொடுக்குறாரு அப்படின்னா அவர் வந்து இவளோட ஹஸ்பண்டோட மகளை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக. இவ கல்யாணம் பண்ணி போகிற அந்த நம்பூதிரி வந்து கிட்டத்தட்ட 60 வயசானவர். அவருக்கு ஆல்ரெடி 4 ஒய்ஃபு எல்லாம் பார்த்தவர். இவ வந்து கல்யாணம் முடிஞ்சு போய் கொஞ்ச நாள்லேயே இறந்து போயிடுறாரு. இறந்து போன உடனே என்ன பண்ணிடுறாங்க, விடோக்காண்டிய எல்லா சடங்கு சம்பிரதாயங்களையும் செஞ்சு வீட்டுக்குள்ளே உட்கார வச்சிடுறாங்க. இப்போ தான் இவ பியூபர்ட்டியை அட்டன் பண்ணுறான். இப்போது பியூபர்ட்டி அட்டன் பண்ண ஒன்று என்ன ஆயிடுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஹியூமன் எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருது. இந்த டைமில் வந்து அவளோட பிரதர் வந்து கல்யாணம் முடிச்சு வாரான். பிரதர் அண்ட் சிஸ்டர்லாம் வந்து அவங்க கொஞ்சிக்கிறது பேசிக்கிறதுலாம் இவளை ரொம்பவே வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. இவளுக்கு பொறாமை எல்லாம் வர ஆரம்பிக்குது. ஸோ என்ன பண்ணுறா அப்படின்னா வீட்டில் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் டெம்பிளுக்கு வந்து போய் அங்கே வந்து ஒரு ஆள் வந்து கிருஷ்ணரோட கதைகளெல்லாம் வந்து சொல்கிறாரு. ஸோ இவர்கிட்ட போய் நம்ம அந்த கதைகளெல்லாம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி அங்கே போய் கதைகள் கேட்க போகிறா. கொஞ்ச நாள் என்ன ஆயிடுது அப்படின்னா அந்த கதை சொல்கிற அந்த ஸ்டோரி டெல்லர் மேலே இவளுக்கு வந்து ஒரு அட்ராக்ஷன் ஏற்படுது. இதில் வந்து காமனாக ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அந்த டைமில் வந்து விடோஸ் வந்து இந்த மாதிரி ஸ்டோரிஸ் கேட்க போகிறதே வந்து நம்ம ஒரு அட்லீஸ்ட் ஒரு மென்னோட வாய்ஸாவது நம்ம கேட்கலாமே
அப்படிங்கிற ஒரு ப்ளஷருக்காக தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து இவ அதே மாதிரி போகிறா. ஒரு நாள் வந்து தன்னோட இந்த அட்ராக்ஷனை வந்து அவர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு இவ நடந்து போகிற டைம் என்ன ஆகுது அப்படின்னா, பின்னாடியிலேருந்து ஒருத்தன் வந்து ஹக் பண்ணுறான், இவளை வந்து மொலஸ் பண்ணுறான். ஈவன் இது ஒரு ரேப்பாக இருந்தால் கூடவும் அந்த டைமில் தான் செக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமே அவள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுனால அதை வந்து அவள் லைட்டாக என்ஜாய் பண்ணுறான். அதனால இவ இதை யார்கிட்டையுமே வெளியில் சொல்லலை. அவள் பாட்டில் வீட்டுக்கு போயிடுறா. வீட்டுக்கு போனால் என்ன ஆயிடுது அப்படின்னா, அவள் கன்சீவ் ஆயிடுறா. கன்சீவ் ஆன உடனே ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, நெய்பர்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரிய வந்துடுது. ஸோ இவளை வந்து ஒரு விடோ கன்சீவ் ஆகிட்டான்னு சொல்லிட்டு இவளை ரொம்ப ஃபஸ்ட்டாக வந்து ட்ரீட் பண்ணி அந்த சமர்த்த விசாரம் அந்த பஞ்சாயத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போய் இவ மேலே வந்து அக்யூஸ் பண்ணுறாங்க. இவள்கிட்ட கேள்வி கேட்கும் போது, இவனை யார் இப்படி பண்ணா, இதில் யார் இன்வால்வ் ஆயிருக்கா அப்படின்னு கேட்கும் போது இவன் என்ன சொல்கிறா அப்படின்னா, யார் என்னை எப்படி பண்ணாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது, பட் நானும் அதில் வந்து இன்வால்வ் ஆகியிருக்கேன், நானும் அதில் ப்ளஷர் அனுபவிச்சிருக்கேன், அதனால இந்த குற்றத்தை வந்து நானே ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த கில்ட்டை வந்து அட்மிட் பண்ணிக்கிறாள். இந்த மாதிரி இந்த ஸ்டோரி வந்து முடியுது. இதுதான் இந்த அட்மிஷன் ஆஃப் கில்ட் அப்படிங்கிற இந்த ஸ்டோரியோட கதை. இது வந்து ஒரு விடோஸை வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு 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 மதிக்காத ஒரு ஒரு மேல் சொசைட்டி இருந்திருக்கு, அவங்களுக்கும் ஒரு ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத வந்து கண்டுக்காத ஒரு பேட்ரியாக்கல் சொசைட்டி, அந்த நம்பூதிரி கம்யூனிட்டியில் இருந்த மூட நம்பிக்கைகள் எல்லாத்தையுமே இந்த கதைகளில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கதை என்ன அப்படின்னா, காடஸ் ஆஃப் ரிவெஞ்ச். இதோட மலையாளம் பேர் என்ன அப்படின்னா பிரதிகார தேவதா. இது 1938 வந்து மலையாளத்தில் பப்ளிஷ் ஆகுது. இதோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, இது ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரின்னு சொல்கிறாங்க. குறியெடுத்த தாத்ரி குட்டி அப்படின்லாம் சொல்லப்படுற ஒரு லேடியோட கதையாக வந்து சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ரியல் லைஃப் இன்சிடெண்ட்டில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். லேட்ரான் வந்து இந்த ஸ்டோரியில் அதில் எந்த பாட்டை எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஸ்டோரியோட ஹீரோயின் யார் அப்படின்னா குறியெடுத்த தாத்ரி அப்படிங்கிறவங்க. இவங்க வந்து கல்பகாசேரி அஷ்டமூர்த்தி நம்பூதிரி அப்படிங்கிறவருக்கு திரிசூரில் பிறக்கிறாங்க. இவங்க பிறந்தப்பவே வந்து ஆஸ்ட்ராலஜர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்க ஃபேமிலிக்கு ஒரு பெரிய டிஸ்கிரேஸை கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களை வந்து 9 இயர்ஸாக இருக்கும் போது செம்மன் தட்டை குறியெடுத்த ராமன் நம்பூதிரிக்கு வந்து கல்யாணம் முடிச்சு கொடுக்குறாங்க. கல்யாணம் பண்ணுறப்ப அவங்க பியூபர்ட்டி கூட அட்டென்ட் பண்ணலை. ஆனால் மேரேஜ் பண்ணிட்டோம் அப்படிங்கும் போது நம்மளோட ஹஸ்பண்ட் அப்படின்னா அவங்கள இப்படி தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில வீட்டில் வந்து சொல்லி கொடுக்கப்பட்ட சில விஷயங்களை வந்து இவங்க பார்த்து பண்ணுறாங்க. ஹஸ்பண்டை ப்ளீஸ் பண்ணுறதுக்காக நல்லா ஃபுட் சமைக்கிறாங்க. நல்ல எப்படியெல்லாம் ப்ளீஸ் பண்ண முடியுமோ அந்த மாதிரிலாம் நம்ம ஹஸ்பண்டை வந்து நம்ம வந்து கவனிச்சுக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. பட் இவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து செக்ஷுவல் ப்ளஷரில் தான் ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ அவர் வந்து ஒவ்வொரு ப்ராஸ்டியூட் வீடாக போகிறாரு. லேட்டரான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு நாள் ஒரு ப்ராஸ்டியூட்டை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கே கூப்பிட்டு வராரு. ஸோ இவங்க ரொம்ப கோபமாயிடுறாங்க. இவங்க ஏன் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, நான் உங்களுக்காக எவ்வளவோ பண்ணுறேன், ஆனால் நீங்கள் இப்படி ஒரு ப்ராஸ்டியூட் கூட போய் அலையிறீங்களே அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எனக்கு வந்து நீ ப்ராஸ்டியூட்டாக இருந்தால் தான் பிடிக்கும், நீ வேணால் ப்ராஸ்டியூட் ஆயிரு, அப்போ வேணால் எனக்கு உன்னை பிடிக்கும், மிச்சபடி எனக்கு உன்னை பிடிக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே இவங்களுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. உடனே இந்த இவ்வளோ நாள் அவங்க பார்த்து செஞ்சுருக்காங்க, ஆனால் இப்படி இன்சல்ட் பண்ணால் எப்படி இருக்கும். உடனே என்ன பண்ணிடுறாங்கன்னா வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா அங்கே அதை விட கொடுமையாக இருக்குது. என்னென்னா அவங்க அம்மா அவங்கள புரிஞ்சிக்கல, சிஸ்டர், அவங்களோட ரிலேட்டிவ்ஸ், லேடிஸ், குறிப்பாக சொல்லப்போனால் லேடிஸ் தான் வந்து அவங்கள வந்து ரொம்பவே வந்து கர்ஸ் பண்ணுறாங்க. ஹஸ்பண்டை வந்து விட்டுட்டு வந்துட்டா அப்படிங்கிற மாதிரி. இந்த இது இருக்கும் போதே இவங்க ஜன்னல் வழியாக சும்மா இப்படி பார்த்துட்டு இருக்கும் போதெல்லாம் நடந்து போகிற மென்னெல்லாம் இவங்க அழகில் மயங்கி பார்த்துட்டு இவங்கள பற்றி தப்பாக பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதை கேட்டுட்டு வர்ற வீட்டு லேடிஸ் வந்து இதுக்கும் மேலே அவங்கள வந்து ஹியூமிலேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இங்கேயும் நம்மளால் வாழ முடியாது அப்படின்னு தெரிஞ்ச அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டை விட்டு வெளியேறுறாங்க. வெளியாகி அவங்க வந்து ஒரு ப்ராஸ்டியூட்டாகவே மாறுறாங்க. இவங்க ப்ராஸ்டியூட்டாக மாறினதுக்காண்டிய ஒரே ரீசனாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் ப்ராஸ்டியூட் ஆகி
ஒரு நாள் என் ஹஸ்பண்ட் வரணும், அவன்கிட்ட வந்து நான் வந்து அவனை ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு காரணத்துக்காக தான் இவங்க ப்ராஸ்டியூட் ஆனதாகவே வந்து பின்னாடி சொல்கிறாங்க. இப்போ இவங்க ப்ராஸ்டியூட்டாக மாறிடுறாங்க. இவங்க இந்த இதில் இவங்க போயிட்டுருக்கும்போது ஒரு நாள் இவங்களோட நெய்பர் வந்து என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, இவங்க மேலே கேஸ் கொடுத்துட்றாரு. இந்த கேஸ் 10 இயர்ஸாக நடக்குது. ஜடவேடன் நம்பூதிரி அப்படிங்கிறவர் தான் இந்த கேஸை வந்து நடத்துகிறாரு. இரிஞ்சாலக்குடி அப்படிங்கிற இடத்துல ஃபஸ்ட்டு நடக்குது. லேட்ரான் வந்து திரிபுனிதாரா ஹில் பேலஸில் வந்து நடக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு நிறைய கலவரம் ஆகுது. இவங்களுக்கு வந்து என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா, நீங்கள் இப்படிலாம் அஃபேரில் இருந்தீங்களா, இல்லீகல் அஃபேரில் இருந்தீங்களா, செக்ஷுவல் ஒர்க் பண்ணிங்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்க ஆமாம் அப்படின்னு சொல்லி இவங்க அட்மிட் பண்ணிடுறாங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் மட்டும் இல்லை, என் கூட 65 ஆம்பளைங்க இருந்தாங்க, அவங்களும் அப்போது இந்த மாதிரி கள்ள தொடர்பில் தானே இருந்திருக்காங்க, அப்போ அவங்களையும் நீங்கள் வந்து பனிஷ் பண்ணணும்ல, என்னைய வந்து கேஸ்ட் அவுட் பண்ணுறீங்கன்னா அதே மாதிரி அவங்களையும் காஸ்ட் அவுட் பண்ணணும்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆமாம், இவங்க சொல்கிறது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்கக்கிட்ட வந்தவங்கக்கிட்ட எல்லாத்தையுமே வந்து இவங்க வந்து நினைவு பரிசு மாதிரி வாங்கி வச்சுருக்கிறாங்க. இதை வந்து சாட்சியாக காமிக்கிறாங்க. ப்ளஸ் அவங்களோட நேம் 64 நேம் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்களோட பர்த் மார்க்ஸ் வரைக்கும் எல்லாத்தையுமே கரெக்டாக அவங்க எப்போ வந்தாங்க என்ன ஏதுங்கிறத கரெக்டாக ரிமெம்பர் பண்ணி சொல்கிறாங்க. இவங்க 65வது பர்சனோட நேம் சொல்லும் போது கிங்கே வந்து இல்லை இதோட போதும் அப்படின்னு சொன்னதாகவும் சொல்கிறாங்க. இல்லைன்னா வந்து ஊர் மக்கள் எல்லாமே சேர்ந்துட்டு லேடிஸ் எல்லாமே நம்ம ஹஸ்பண்டு சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இதோட போதும் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னதாகவும் சொல்கிறாங்க. அதில் எது உண்மை அப்படிங்கிறது வந்து தெரியல. லேட்ரான் வந்து இந்த 65 பேரும் வந்து ஊரை விட்டு விலக்கி வைக்கப்படுறாங்க. லேட்ரான் வந்து கிங் வந்து அவங்கள திரும்பவும் சாலக்குடிக்கு வந்து திருப்பி கூப்பிட்டுக்கிட்டதாகவும் சொல்கிறாங்க. என்னது ஏதுவாக இருந்தாலும் இந்த இவங்களோட கேஸ் வந்து ஒரு பெரிய திருப்பு முனையாக வந்து நம்பூதிரி கம்யூனிட்டிக்கு வந்து அமைஞ்சுது. அங்கே இருக்கிற விமெனுக்கும் அமைஞ்சுது. ஏன்னா விமென் மட்டும்தான் எல்லா தப்புக்குமே காரணம் மாதிரியும், மென்னுக்கு இதில் எந்த ஒரு இதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்பட்டுட்டு இருந்த விஷயங்கள் எல்லாமே மாறிச்சு. இவங்களை வந்து ஒரு டிஸ்கிரேஸ் அப்படின்னு சொன்ன அந்த விஷயம் வந்து லேட்ரான் இவங்க வந்து அந்த நம்பூதிரி கம்யூனிட்டியில் ஒரு பெரிய ரிஃபார்ம் நடக்கிறதுக்கு வித்திட்ட ஒரு பர்சனாக வந்து ஆனாங்க. இதில் என்னென்னா, இந்த 65 பேரில் இவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், அதுக்கப்புறம் இவங்களோட சொந்த அப்பா, சித்தப்பா, அவங்க ஹஸ்பண்டோட தம்பின்னு எல்லாருமே இவங்கக்கிட்ட வந்து போனதாகவும், யார்கிட்டையுமே இவங்க வந்து தான் வந்து ஒரு நம்பூதிரி கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க அப்படின்னு சொன்னதே இல்லையா. ஒரு நாள் அவங்க ஹஸ்பண்ட் வந்து போயிருக்கும் போது மட்டும் இவங்க வந்து கேட்டாங்களாம். அதாவது அந்த இன்டர் கோர்ஸ் முடிஞ்ச உடனே நீ எப்படி ஃபீல் பண்ண அப்படிங்கும்போது, அவன் இதை மாதிரி நான் ஒரு பெண்ணை பார்த்ததே இல்லை, உன்கிட்ட அனுபவிச்ச இந்த சுகத்தை நான் யார்கிட்டையுமே அனுபவிச்சதில்லை அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் ரொம்ப சொன்ன உடனே இவங்க கடைசியாக வந்து அப்போ உன் மனைவி உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போதான் அவன் வந்து திரையை விலக்கிட்டு பார்த்ததாகவும், திரையை விலக்கிட்டு பார்த்துட்டு தன்னோட மனைவியை ரெகக்னைஸ் பண்ண உடனே திரும்பி பார்க்காம ஓடினதாகவும் வந்து சொல்கிறாங்க. அக்யூசேஷனில் 30 நம்பூதிரிஸ், 10 ஐஎஸ், 11 நாயர்ஸ், 13 அம்பலவாசிஸ்னு ஹை கேஸ்டில் மென் அப்படின்னு கருதப்பட்ட நிறைய பேர் வந்து இதில் வந்து அக்யூஸ் ஆகிருக்காங்க. ஈவன் ஒரு ஃபேமஸ் கதக் டான்ஸர் நேம்டு காவாங்கால் சங்கர பணிக்கர், அதுக்கப்புறம் ஒரு வேதிக் ஸ்காலர் எல்லாருமே வந்து இதில் இன்வால்வ் ஆகிருக்காங்க. ஈவன் கிங்கே கூட இன்வால்வ் ஆகியிருந்தாலும் ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. லேட்ரான் வந்து இவங்களோட கர்ஸ் காரணமாக தேவி விக்கிரகா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சிலை வந்து கர்த்தயானி க்ஷேத்ரா அப்படின்ற இடத்துல இருந்த அந்த ஒரு காடஸ் சிலை வந்து பர்ஸ்ட் அவுட் ஆகி அதுலேருந்து ஒரு செடி வளர ஆரம்பித்ததாகவும், அந்த செடியை மக்கள் வந்து காடஸாக கும்பிட்டதாகவும் சொல்கிறாங்க. இதை வச்சு தான் காடஸ் ஆஃப் ரிவெஞ்ச் அப்படிங்கிற பேரில் வந்து லலிதாம்பிகா வந்து ஒரு ஷார்ட் ஸ்டோரி எழுதியிருக்கிறாங்க. இந்த ஷார்ட் ஸ்டோரியோட நரேட்டர் வந்து யார் அப்படின்னா ஒரு ரைட்டர். அவங்க வந்து தன்னோட எப்படி ஒரு ஸ்டோரி எழுதுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அவங்க வீட்டில் வந்து உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து ஒரு காடஸ் வந்து அப்பியர் ஆகிறாங்க. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஒரு 100 ஆண்டுகால பழமையான ஒரு ஸ்டோரியை வந்து சொல்ல போகிறேன்
தாத்ரி அப்படின்னு அழைக்கப்பட்ட சாவித்திரியோட கதை இது. மோஸ்ட் பியூட்டிஃபுல் விமன் ஆஃப் நம்பூதிரி கம்யூனிட்டி. இவன் எப்படி வந்து மென்னால் அப்யூஸ் பண்ணப்படுறா அப்படிங்கிறது தான் வந்து சொல்கிறாங்க. ரியல் லைஃப் இன்சிடெண்ட்டில் பார்த்துட்டிங்கன்னா தாத்ரி அப்படிங்கிறவங்கள வந்து அவங்க அப்பா வந்து அவங்களோட கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பயிற்சிக்காக தன்னோட சொந்தக்காரங்க வீட்டில் விட்டதாகவும் அங்கேயும் அவங்கள நிறைய பேர் அப்யூஸ் பண்ணதாகவும் ஷூட் ஆகும்போது அவங்களையும் அவங்க ரிவெஞ்ச் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இப்படி நிறைய கதைகள் வந்து இந்த கதைக்கு பின்னாடி இருக்குது. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்குறதுக்கு லிட்ரேச்சர் பிளாஸா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு என்ன ஸ்டோரிஸ் வேணும், லிட்ரேச்சர் ரிலேட்டடாக என்ன வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் உங்கள் சஜஷனை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. Subscribe to Literature Plaza. See you in the next video. Bye bye.